Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். நம்ம அடுத்து பார்க்கும்போது வந்து ஃபைல் மோட் கான்செப்ட். ஸோ நமக்கு டேட்டா ஃபைலில் ஓப்பன் பண்ண தெரியும், அதை க்ளோஸ் பண்ண தெரியும், டேட்டா ஃபைலில் ஹேண்டில் என்ன பண்ணணும் தெரியும். ஓகே, அந்த ஃபைலில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, அந்த மோட்ஸுக்கு என்னென்ன ஃபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக தெரிஞ்சவணும். ஏன்னா ஒரு ஃபைலை நம்ம ஒரு ப்ரோக்ராமில் நம்ம எந்த மாதிரி எழுதலாம், அது எப்படி எல்லாம் அக்சஸ் பண்ணலான்றதை இந்த மோட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமில் இன் அப்படின்ற கொடுத்தாங்கன்னா அந்த ஃபைல் என்ன மோட்னா இட் ஓப்பன் ஃபைல் ஃபார் ரீடிங் இன் இன்புட் மோட். அதாவது நான் ஐஎன் கொடுத்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன்னா அந்த ஃபைல் என்ன கொடுத்துருப்பாங்க டிக்ளரேஷனில் iOS ஸ்கோப் ஆப்ரேட்டர் இன் கொடுத்தாங்கன்னா அது எனக்கு இன்புட் ஃபைலு. அப்போ நான் இன்புட் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண போகிறேன். அதுக்கான ஸ்ட்ரீம் ஃபைல் நம்ம என்ன செட் பண்ணணும், ஹெட்டர் ஃபைல் நம்ம என்ன கொடுக்கணும், IF ஸ்ட்ரீமிங் கொடுக்கணும். அதாவது ஒரு ஹெட்டர் ஃபைலை என்ன செலக்ட் பண்ணலாம், அந்த ஹெட்டர் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைலை என்ன பண்ண போக சொல்கிறதா இங்கே ஃபைல் மோடு. அப்போ இன்னுன்னா அது இன்புட் ஸ்ட்ரீம் ஃபைல் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, ஃபைல் ஓப்பன் பண்ணி இன்புட் டேட்டாவை ரீட் பண்ணுறாங்க. அப்போ ஐஎன்னா என்னது இங்கே ரீட் பண்ணுறாங்க அர்த்தம் இன்புட்காக. அடுத்து iOS ஸ்கோப் ஆப்ரேட்டர் ஆஃப் OUT அவுட்னா அது அவுட்புட் ஃபைல் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் அவுட்புட் ஃபைல் யூஸ் பண்ணால் நான் என்ன ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணணும்னா அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணணும். OF ஸ்ட்ரீம் தான் எனக்கு அந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங்னா இட் ஓப்பன் ஃபைல் ஃபார் ரைட்டிங் இன் த அவுட்புட் மோட். நான் ப்ரோக்ராமில் இருந்து என் மெமரிக்கு அவுட்புட்டை அனுப்பணும், இல்லை ப்ரோக்ராம்லேருந்து நான் அவுட்புட்டை எழுதணும் அப்படின்னா நான் என்ன மோடில் யூஸ் பண்ண ஃபைல்ஸில் வந்து iOS ஸ்கோப் ஆப்ரேட்டர் ஆஃப் அவுட் யூஸ் பண்ண எனக்கு அந்த ஃபைலை நான் அவுட்புட்டுக்காக கொடுக்குறேன். அப்போ அவுட்புட் என்ன பண்ண நான் அவுட்புட்டில் மெமரியில் ரைட் பண்ண போன அர்த்தம். இன்புட் நான் ரீட் பண்ணுறேன் ஃபைல் ஓப்பன் பண்ணி, அவுட்புட்னா ஃபைல் நான் மெமரியில் போய் சேவ் பண்ணுறேன், ரைட் பண்ண போன அர்த்தம். இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். எப்போ டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும்னா திஸ் ஆல்சோ ஓப்பன்ஸ் த ஃபைல் இன் iOS ஸ்கோப் ஆப்ரேட்டர் ஆஃப் ட்ரங்க். ட்ரங்க் மோட் நமக்கு என்ன இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எதுக்காக சார் ட்ரங்க் மோடில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரீவியஸான ஃபைல் நேம் சேம் நேமில் இருந்துச்சுன்னா அதோட டேட்டாவும் அங்கே இருக்கும். நாம் டேட்டாவை அதை டெர்மினேட் பண்ணுறதுக்காக டெல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரங்க் யூஸ் பண்ணுறோம். பாருங்க, திஸ் ஆல்சோ ஓப்பன்ஸ் அ ஃபைல் இன் iOS ட்ரங்க் மோட். திஸ் மோட் இஸ் மீன் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஃபைல் இஸ் truncated when open the file name in the previous content. நான் ப்ரீவியஸ் கண்டென்ட்டில் என் ஃபைல் ஓப்பன் பண்ணிச்சுன்னா டேட்டா தான் என்ன பண்ணுறேன், டெல் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு என்ன ஃபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண பாருங்கள், அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள் iOS ஆஃப் AT. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து this seeks to end of the file upon opening of a input output operation. நான் ஒரு ஃபைலை இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் பண்ணும்போது என் ப்ரோக்ராமில் அந்த ஃபைலோட எண்ட் ஆஃப் த ஃபைல் எங்கேன்னு தேடுறேன். எதுக்காகனா என் ப்ரோக்ராமில் வேறு எங்கேயாவது அதோட பேராமீட்டர்ஸ்லாம் இன்புட்டுக்காக யூஸ் பண்ணிக்காங்களா இல்லையா, இல்லை அவுட்புட்டாக யூஸ் பண்ணுங்களேன்னு நான் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது நான் ஏதாவது ஒரு பேராமீட்டர் குளோபலாக டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லை இன்லைனாக டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து ரன் டைமில் நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படி டிக்ளேர் பண்ணும்போது என்னோட இன்புட் அவுட்புட் ஃபைல் இன்னமும் எக்ஸிஸ்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கா இல்லையான்றதை என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். அப்படி ஃபைல் செக் பண்ணி யூஸ் பண்ணி முடிச்சா நம்மளாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். This seeks to end of the file upon opening for the input output operations can still occur anywhere within the program. எனக்கு இன்னும் அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரோக்ராம் அக்சஸ் பண்ணுறதுக்கு டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலான்னு இதை 8 அப்படின்னு தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான நான் என்ன ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணோம், OF ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை IF ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் சேர்ந்து பண்ணுறதுனால எனக்கு இங்கே OF ஸ்ட்ரீம் IF ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக என் ப்ரோக்ராமில் வேறு எங்கேயாவது அந்த ஃபைல் இன்னும் ஓப்பனில் இருக்கா, அப்படி ஓப்பனில் இருந்தால் டேட்டா அவங்க யூஸ் பண்ணால் இல்லைன்னா அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்து போகும்போது iOS ஆப். ஸோ இது வந்து appended அப்படின்னு திஸ் காஸ் ஆல் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் டு தட் ஃபைல் டு appended டு த எண்ட் ஆஃப் த ஃபைல். அதாவது அந்த ஃபைலு ஒர்க் பண்ணி முடிச்சாச்சா இல்லையா, இன்னும் பேராமீட்டரு டேட்டா மெம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண ஃபைலை எண்ட் பண்ண போகிறோம். திஸ் வேல்யூ கேன் பி யூஸ்டு ஒன்லி வித் த ஃபைல் கேபபிள் ஆஃப் அ அவுட்புட். அந்த ஃபைலில் இருந்து நான் அவுட்புட் வேல்யூ நான் எப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஃபைல் கேபபிளாக நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஃபைலு எப்போ வேணால் நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஃபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அந்த ப்ரோக்ராமில் இருந்து
டேட்டாவை அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், அந்த ஃபைல் எனக்கு என்ன ஆகும், அவுட்புட் கொடுக்கறது எனக்கு கேபபிளாக இருக்கணும். அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, எப்படி யூஸ் பண்ணலாம்னா, iOS ஆப்னு கொடுத்துட்டு this causes all the output to that file to be appended to the end of this. append to the end. அப்புறம் அந்த ஃபைல எல்லா டேட்டாவும் நான் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை எண்ட் பண்ணதுக்காக நான் கொடுக்குதான் ப்ராசஸ். புரியுங்களா? this value can be used only in the files capable of output. இந்த ஃபைலில் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டா இனிமேல் ப்ராசஸ் பண்ண டேட்டா எதுவும் இல்லை, இப்போ அவுட்புட் கொடுக்கலாம் சொல்ல தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கான என்ன ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுற பாருங்க, ஸ்ட்ரீம் வந்து அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம். அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம்னா நான் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி முடிச்சு இது அவுட்புட்டாக கொடுக்குப்பான்னு சொல்கிறது யூஸ் பண்ணுறது. அடுத்து பாருங்க iOS ட்ரங்க். இந்த ட்ரங்க் எதுக்காகனா, நான் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஃபைல் ஏற்கனவே ஒரே நேமில் இருந்து அந்த ஃபைலில் டெல்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த ஃபைலான டெல்ட் பண்ணிக்கலாம் பை யூஸிங் iOS ட்ரங்க். pre-existing file by the same name to destroy the and truncated the file to 0 length. நான் ஒரே நேமில் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், இல்லை ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபைல் இன்னும் இருக்குது, அந்த லென்த்தில் இன்னும் பஃபர் இல்லை வேல்யூ இருக்குது, என்னால் அடுத்த ப்ரோக்ராம் ஃபைல் கொண்டு வர முடியல, நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ரங்கை யூஸ் பண்ணி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபைலு ஆல்ரெடி ஓப்பனில் இருக்க ஃபைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். இதுக்காக யூஸ் பண்ண ஸ்ட்ரீம் என்னது, OF ஸ்ட்ரீம், அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம். நான் ட்ரங்கை என்ன பண்ண போகிறதுல, ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் by the same name to be destroyed. ஏற்கனவே நான் ஒரு சேம் நேமில் ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா என்னால் திரும்ப புது ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த பழைய நேமை பழைய ஃபைல் நேமை நான் டெஸ்ட்ராய் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணுறது வந்து ட்ரங்கேட்டட் த ஃபைல் டு 0 length. 0 length தான் அந்த ஃபைலுக்குள்ளார எந்த டேட்டா மெம்பர்ஸ் இல்லை, ஃபுல்லாக ஃபைல் எரேஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்து இந்த ட்ரங்கேட் மோட். இது புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபைல் ஓப்பனிங் மோடில் நம்ம அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமில் நோ கிரியேட்டு, அதுக்கு அடுத்து இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமில் நோ ரீப்ளேஸ். இந்த நோ கிரியேட்டு நோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பொதுவான ஸ்ட்ரீம் என்னென்னா வந்து அவுட்புட்ஸ் அப்படிம்போம், OF ஸ்ட்ரீம். ஏன்னா நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணுறோம் ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா நம்ம யாரை பேஸ் பண்ண போகிறோன்னா, டேட்டா ஹேண்ட்லிங்கில் ஃபைல் ஓப்பன் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணணும். சப்போஸ் அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணும்போது அங்கே எனக்கு எக்ஸிஸ்டிங்கான ஃபைல் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த நோ கிரியேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை அங்கே ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நோ கிரியேட் என்ன பண்ணுறேன், நோ கிரியேட்ன்றது இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமில் ஃபைலு ஒன் ஆஃப் த மோடு. அது என்ன பண்ணால் திஸ் காஸ் த ஓப்பன் ஃபங்க்ஷன் டு ஃபெயில் இஃப் த ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி. என்ன மீனிங்கு, நான் நோ கிரியேட் ஃபங்க்ஷனை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா என் கம்பெனியில் என்ன புரிஞ்சுக்கும், நான் ஃபைல் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல ஏற்கனவே ஃபைல் வந்து இடையே கிடையாது, அதனால் நம்ம அங்கே எந்த ஒரு ஃபைலும் மறுபடியும் கிரியேட் பண்ணல தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சு. நோ கிரியேட்னா என் ஓப்பன் ஃபங்க்ஷனை ரீட் பண்ணும்போது அந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் சொல்லும் அங்கே எனக்கு ஃபைல் இல்லை, நான் ரீட் பண்ண ஃபைல் இல்லைன்னு சொல்லும். அப்போது this cause the open function is to fail if the file does not already exist. அந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறது நோ கிரியேட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நோ ரீப்ளேஸ். இதுவும் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா வந்து என்னோட ஓப்பன் ஃபங்க்ஷன் கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது நான் அங்கே யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் அட் அ டைமில் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நோ ரீப்ளேஸ் this cause the open function to fail if the file already exists. நான் ஓப்பன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், என்னால் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபைல் நம்ம எப்படி ஈஸியாக நம்ம கம்பேர் அக்சஸ் பண்ணலாம்னா நோ ரீப்ளேஸ். அந்த இடத்துல ஃபைல் இருக்குது, புதுசாக வேறு ஏதாவது ஃபைல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. நம்ம கம்பேர் சொல்கிறது என்ன மோட் யூஸ் பண்ணுறோம், ஃபைல் மோடு நோ ரீப்ளேஸ். this cause the open function to fail the file if already exist. அதே சமயத்தில் is used to when you want to create a new file at the same time. நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும், அங்கே ஏற்கனவே அந்த ஃபைல் இல்லை, அந்த ஃபைல் அங்கே இருக்குது, ஆனால் நாங்கள் ஓப்பன் ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஓப்பன் ஃபங்க்ஷனுக்கு அங்கே ஃபைலை எம்டி பண்ணி கொடுத்துச்சு. விச் மீன்ஸ் நான் ஓப்பன் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறேன், நான் ஓப்பன் ஃபங்க்ஷன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண ஃபெயில் ஆகிடுச்சு, நான் அந்த டைமில் நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நோ ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபைல் மோடை கொடுத்துட்டு this cause the open function to fail if the file already exist. அதில் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க,
is used to when you want to create a new file. When you want to create a new file and at the same time நான் அதே டைமில் நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன், என் பழைய ஃபைலை எக்ஸிஸ்டிங்கான ஃபைலை நான் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை அப்படி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபைல் மோடு. இதுக்கு என்ன ஸ்ட்ரீம் கொடுக்குறேன், அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் கொடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள் யூஸ் பண்ணுறது பைனரி ஃபைல். இது என்னது பைனரி ஃபைல் மோடு. என்ன பைனரி ஃபைல் மோட்னா, நம்ம நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் மோட்னா என்ன ஆகும், நம்ம கொடுக்குற இங்கிலீஷ் கேரக்டர்லாம் என்ன எனக்கு டிரான்ஸ்லேஷன் எவ்ரி லைன் ஆஃப் எண்டிங்கில் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். அது என்னாகும், இங்கிலீஷ் வேர்டில் தான் வந்து எனக்கு ஆஸ்கி கோடா மாதிரி மெமரியில் ஸ்டோர் ஆகும். பட் பைனரி என்ன பண்ணுன்னா வந்து திஸ் காஸ் எ ஃபைல் டு பி ஓப்பன்ட் இன் அ பைனரி மோட். அந்த பைனரி மோடில் எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். அப்போ நான் என்ன பண்ண தேவையில்ல, ஈச் அண்ட் எவ்ரி லைன்லையும் நான் வந்து எண்ட் ஆஃப் த லைன் கேரக்டர் கொடுக்க தேவையில்லை. ரெண்டாவது பாயிண்ட்டு, நான் ஒவ்வொரு லைனும் டெக்ஸ்ட் டு பைனரி நான் இங்கே கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. பட் இது கொடுக்கலாம் என்ன டிஃபால்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக ஓப்பன் ஆகிடும். அப்போ டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டோட எண்ட் ஆஃப் லைன்லையும் நம்ம EOL கேரக்டர் யூஸ் பண்ணணும், செமிகாலன் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, அப்போ தான் அந்த லைன் எனக்கு எண்ட் ஆகும். அப்போ என்ன கம்பைலரு நம்ம அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்லேஷனை அங்கே ப்ராசஸ் நடக்கும். நான் ஆஸ்கி கோட்லேருந்து எனக்கு அந்த ஆஸ்கி கோடா டெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்கி கோடா இங்கே மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த மிஷின் கோடு தான் நமக்கு எங்கே போய் சேவ் ஆகும், மெமரியில் போய் சேவ் ஆகும். நம்ம எப்போல்லாம் நம்ம ஃபைலில் வந்து மோடில் பைனரி மோட் நான் கொடுக்காம விட்டா டிஃபால்ட்டாக அந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆகும், எனக்கு டெக்ஸ்ட்டில் ஓப்பன் ஆகும். நான் பைனரி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அந்த ஃபைல் எனக்கு பைனரி மோடில் ஓப்பன் ஆகும். பைனரி மோடு என்ன பிரச்சனைனா, ஈஸியாக நம்மளால் டிரான்ஸ்லேஷன் பண்ண தேவையே தான். பைனரி மோட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபெசிலிட்டி. பட் டெக்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணுறதுக்காகவும் ரைட் பண்ணுறதுக்காகவும் ஒவ்வொரு எண்ட் ஆஃப் லைன்லேயும் நான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அதை நான் ரீட் ரைட் பண்ண முடியும். பட் பைனரி மோடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை. மெமரியில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அதே ஃபார்மேட்லேயே அந்த டேட்டா எனக்கு இங்கே ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் தனியாக ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. இது வந்து ரீட் அண்ட் ரைட்டுக்கு ஈஸியான ஒரு ஃபாஸ்டஸ்ட் மெத்தடு. அப்போது இந்த ஃபைல் மெத்தட் வந்து IOS பைனரி. திஸ் காஸ் எ ஃபைல் டு பி ஓப்பன்டு இன் அ பைனரி மோட். கிளியரா, இது புரிஞ்சா? இதுதான் வந்து நமக்கு ஒரு 8 ஃபைல் மோடு. ஸோ இந்த 8 ஃபைல் மோடு எதுக்காகனா, நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன்னா அது எனக்கு என்ன இன்புட் ஸ்ட்ரீம் கொடுக்கணுமா, அவுட்புட் ஸ்ட்ரீம் கொடுக்கணுமா. அப்போ நான் அந்த ஃபைலை மெமரியில் போய் மெமரி டேட்டா ஃபைலு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமுக்கும் டேட்டா வளர்க்குது ஸ்ட்ரீம் தான் இன்டர்ஃபேஸ் யூஸ் ஆகுது. இந்த ஃபைல் மோட் என்ன பண்ணும், அது இன்புட்டாக அவுட்புட்டான்றது ப்ரோக்ராமுக்கு மெயின் கொடுக்கறது தான் வந்து இந்த ஃபைல் மோடு. ஒரு ஃபைல் மோடு தான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸ்ட்ரீம் டேட்டா ஃபைலுங்க டேட்டா வெளியே எடுத்துகிட்டு வரும். அந்த ப்ரோக்ராமுக்கு இது இன்புட்டா அவுட்புட்டான்னு சொல்கிற மோடு யாருன்னா இந்த ஃபைல் மோடு தான். இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸை நான் எப்படி ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது. நம்ம ஃபைலை ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணால் நமக்கு இன்புட் ஃபைல் இருக்குது, அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் இருக்குது, இன்புட் அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் டிட்டர்மைன் பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும். இந்த டிட்டர்மைன் பண்ணுறதுக்குனா நம்ம என்ன பண்ணால், என் மெமரியிலிருந்து டேட்டா ஃபைலுக்கு டேட்டாவானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் டேட்டா ஃபைலிருந்து மெமரிக்கு டேட்டாவானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் பேசிக்கான ப்ராசஸ். அப்போ இந்த இடத்துல என் ப்ரோக்ராமில் நான் எந்த ஃபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறது, இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீமா, அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீமா, இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீமா நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். அதை எப்படி முடிவு பண்ணனா சில ப்ராசஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து determine the type of link required. என் ப்ரோக்ராமில் நான் என்ன மாதிரி லிங்க் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறேன். அதில் முதல்ல 3 லிங்க் இருக்குது. ஒன்று வந்து ஃபைல் டு மெமரி அப்படின்னு ஒரு லிங்க், ரெண்டாவது மெமரி டு ஃபைலு, மூணாவது ஃபைல் டு மெமரி ஆர் மெமரி டு ஃபைல். இது வந்து இன்புட்டு, அப்புறம் அவுட்புட்டு, அப்புறம் இன்புட் அவுட்புட். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் ஸ்ட்ரீம்ஸ். இதெல்லாம் ப்ரோக்ராமுக்கு கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும், என் டேட்டாவானது என் மெமரியிலேருந்து டேட்டா ஃபைலுக்கு வருதா, தென் டேட்டா ஃபைலிருந்து ஸ்ட்ரீம் ஆகி ஸ்ட்ரீம்லேருந்து என்னோட ப்ரோக்ராமுக்கு போதா, இல்லை என் ப்ரோக்ராமில் இருந்து ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு ஸ்ட்ரீம்லேருந்து டேட்டா ஃபைல் போய் அங்கேருந்து மெமரி போதா. இதுதான் நான் லிங்கை செக் பண்ண போகிறேன். புரியுங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோம்னா ஃபைல் டு மெமரி லிங்க். இது என்ன ஃபைல் டு மெமரினா, நான் டேட்டா ஃபைலிருந்து ஒரு டேட்டாவானது நான் மெமரிக்கு மூவ் பண்ண போகிறேன். இது என்ன ப்ராசஸ், இன்புட் ப்ராசஸ். இங்கே எல்லாமே டேட்டா ஃபைல் மூலயமா தான் நமக்கு என்ன நடக்குது, ப்ரோக்ராமுக்குள்ளே என்டர் ஆகுது. இன்புட்டாக தான் சரி இல்லை அவுட்புட்டாக தான் சரி. டேட்டா ஃபைல் இல்லாமல் நம்மளால் ஒரு ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ண முடியாது. நான் கீபோர்டு மூலிமா இன்புட் கொடுத்தாலும் சரி, இல்லை மானிட்டர் மூலிமா அவுட்புட் எடுத்தாலும் சரி, எல்லாம் எனக்கு எங்கேருந்து வரும், டேட்டா ஃபைலில் தான் எனக்கு இன்புட்டாக வரும், அவுட்புட்டாக போகும். அப்போது ஃபைல் டு மெமரி, டேட்டா ஃபைல் டு மெமரிக்கு நான் ஒரு டேட்டா பாஸ் பண்ணால் அது பேர் இன்புட் ஃபைலு. அது என்ன பண்ணுது, இட் இஸ் பிரிங் டேட்டா ஃப்ரம் ஃபைல் டு மெமரி ஃபார்
ஃபர்தர் ப்ராசஸ். நான் இன்புட்டுக்காக ப்ளஸ் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், ஒரு கேரக்டரை இன்புட்டாக வாங்குறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எங்கேனும் டேட்டா ஃபைலிருந்து நான் மெமரிக்கு அதை போய் அனுப்பணும். அது பேர் வந்து இன்புட் ப்ராசஸ். அதுக்கு நான் என்ன லிங்க் யூஸ் பண்ணணும், ஃபைல் டு மெமரி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் வந்து கன்சோல் இன்புட் அவுட்புட் நம்ம வந்து சிஇன் சிஅவுட் பார்த்துருப்போம். சிஇன் என்ன பண்ணும், கீபோர்டு மூலிமா இன்புட்டை கம்ப்யூட்டர் உள்ளே கொடுப்போம், ப்ரோக்ராம் கொடுப்போம். அதே மாதிரி தான் இங்கே கீபோர்டு மூலிமா என்ன பண்ணுறேன், டேட்டா ஃபைல் மூலிமா இங்கே மெமரிக்குள்ளே டேட்டாவை என்டர் பண்ணுறேன். இங்கே கீபோர்டுன்றது ஒரு ஃபைலு, சின்னு ஃபைல், இங்கே டிவைஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல்னு எடுத்துக்கலாம். அப்போது இன்புட் ஆனது சின் அப்படின்ற அந்த இன்புட் கீவேர்டு மூலிமா எனக்கு என்ன ஆகுது, கீபோர்டு மூலிமா மெமரிக்குள்ளே போகுது. அதுக்கு ப்ராசஸ் பேர் என்ன, லிங்க் ஃபார் ஃபைல் டு மெமரி. அது இன்புட். அடுத்த லிங்க் பார்த்தீங்கன்னா அது மெமரி டு ஃபைலு. நான் டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டேன், அதை நான் அவுட்புட் கொண்டு போய் கொடுக்கணும். நான் அவுட்புட் டேட்டா கொண்டு போய் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் இங்கே ஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்கு டேட்டா ஃபைலில் தான் ஃபார்மெட்டில் போய் ஸ்டோர். அப்போ என்ன எனக்கு ஃபைலிருந்து என் ப்ராசஸ் டேட்டா என்ன எனக்கு போய் மெமரியில் போய் உட்காரும். அப்போ அதுக்கு என்ன லிங்க் யூஸ் பண்ணுறேன்னா மெமரி டு ஃபைல் லிங்க்கு. என்ன ப்ராசஸ்னா அவுட்புட் ப்ராசஸ், தட் இஸ் டு சென்ட் டேட்டா ஃப்ரம் மெமரி டு ஃபைலு. இப்போ நான் மெமரியிலேருந்து நான் டேட்டா கொண்டு போய் என்ன பண்ணுறேன், ஃபைலில் கொடுக்க போகிறேன். இங்கே டேட்டா எல்லாமே எனக்கு ஃபைல் ஃபார்மேட்டில் தான் எனக்கு ப்ராசஸ் நடக்குது. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சி அவுட் பண்ண போகிறேன். அப்போ என்ன சி அவுட் பண்ணோம்னா என் மெமரியில் என் டேட்டா இருக்கும், அது நமக்கு மானிட்டர் வழியாக டிஸ்பிளே ஆகுது. இங்கே மானிட்டரு கீபோர்டு நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே ஃபைல்னு சொல்கிறோம். கிளியரா? அப்போ நான் மானிட்டரில் சி அவுட்டில் கொடுத்தா எனக்கு என்ன, எனக்கு ப்ரோக்ராம்லேருந்து அவுட்புட்டு டிவைஸில் ஃபைல் அப்படின்ற மானிட்டர் டிவைஸில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே டிவைஸ் நான் என்ன பண்ணுறேன், ஃபைல்னு சொல்லிக்கிறேன். அவுட்புட் ப்ராசஸ், தட் இஸ் டு சென்ட் டேட்டா ஃப்ரம் மெமரி டு த ஃபைல். அப்போ எனக்கு சி அவுட் மூலிமா நான் டேட்டா டிஸ்பிளே பண்ணுறப்ப என்ன ஆகும், எனக்கு மெமரியிலேருந்து என் அவுட்புட் ஃபைலானது மானிட்டர் டிஸ்பிளே ஆகும். அடுத்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் டு மெமரி, மெமரி டு ஃபைல். இது என்ன பேர், இன்புட் அவுட்புட் ப்ராசஸ். இந்த இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் நமக்கு என்ன பண்ணலாம்னா, நமக்கு இன்புட்டும் தேவைப்படும், அவுட்புட்டும் தேவைப்படும். ஒரே ப்ரோக்ராமில் நான் இன்புட்டை வாங்கிட்டு அவுட்புட் கொடுக்க மாதிரி இருக்கலாம். யூசரே நம்ம டைனாமிக் மெமரி அலோகேஷனாலும் சரி, இல்லை டைனாமிக் ஆப்ஜெக்ட் டிக்ளேர்ஸ்னாலும் சரி, ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஆன் த ஸ்பாட்டில் இன்புட் வாங்கிட்டு அவுட்புட் கொடுக்க நம்ம என்ன பண்ணுற லிங்க் யூஸ் பண்ணோம் வந்து ஃபைல் டு மெமரி லிங்க். நான் ஒரு ப்ரோக்ராமில் நான் ஃபைல் யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட் நான் லிங்கை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அது என்ன லிங்க், மெமரியிலேருந்து ஃபைல் போதா இல்லை ஃபைல்னு மெமரி இப்போ தான் லிங்க் செக் பண்ணால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரீம் அங்கே நான் டிஃபைன் பண்ண முடியும். அப்போது இந்த ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் ஃபைல் இன் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறேன், நான் டிட்டர்மைன் த டைப் ஆஃப் அ லிங்க். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இன்புட்டு ஃபைல் டு மெமரியா இல்லை அவுட்புட்டு மெமரி டு ஃபைலாக நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், டிட்டர்மைன் பண்ண போகிறேன். யார் டிட்டர்மைன் பண்ண போகிறேன்னா டிக்ளேர் த ஸ்ட்ரீம் ஃபார் டிசைட் டைப் ஆஃப் லிங்க். இங்கே ஸ்ட்ரீம் நான் யாரை சொல்கிறேன்னா, நான் இன்புட் அவுட்புட் யூஸ் பண்ணால் நம்ம நார்மலாக வந்து இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவோம், தென் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவோம், தென் கன்சோல் இன்புட் அவுட்புட் யூஸ் பண்ணுவோம், தென் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நான் ஃபைலில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், ஃபைல் ஸ்ட்ரீம் கொடுக்கணும். ஃபைல் ஸ்ட்ரீம் 3 வகை இருக்குது, ஐஎஃப் ஸ்ட்ரீமு, ஓ ஸ்ட்ரீமு, அப்புறம் எஃப் ஸ்ட்ரீம். எஃப் ஸ்ட்ரீம்னா இன்புட் அவுட்புட் கலந்துருக்கும், அதை நான் இங்கே டிட்டர்மைன் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், ஃபைல் டு மெமரினா எனக்கு இது இன்புட் மெமரி, இன்புட் டிவைஸு, எனக்கு டேட்டா ஃபைல்லேருந்து மெமரிக்கு போகுது. அப்போ என்னது இது இன்புட் ப்ராசஸ். நான் இன்புட் ப்ராசஸ் நான் என்ன ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும்னா ஐஎஃப் ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஎஃப் ஸ்ட்ரீம் ஃபின் அப்படின்ற நம்ம டேட்டா நான் எக்ஸாம்பிளாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். இங்கே ஹெடர் ஃபைலை டிட்டர்மைன் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரீம் முடிவு பண்ணணும். ஸ்ட்ரீம்னா இட்ஸ் அ டேட்டா ஃப்ளோ. எப்படி ஃப்ளோ ஆகுது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பைட்டாக இங்கே மூவ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெமரி டு ஃபைலு, அதாவது அவுட்புட்டை நான் டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன். சி அவுட் மாதிரி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே சி அவுட் கொடுத்தனா கன்சோல் இன்புட் அவுட்புட் நான் ஹெடர் ஃபைலில் கொடுக்கணும். பட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் ஃபைல் யூஸ் பண்ணனால நான் எஃப் ஸ்ட்ரீமில் ஹெடர் ஃபைல் செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ என்னது மெமரி டு ஃபைலு, அப்போ என்னது அவுட்புட் மெமரியிலேருந்து நம்ம டிவைஸ் அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு நான் என்ன ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணால் வந்து அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அவுட்புட்டு ஃபைல் ஸ்ட்ரீமு (: செமிகோலன்). அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் டு மெமரி, அப்படி இல்லைனா வந்து மெமரி டு ஃபைல், நான் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறதுக்கான ஹெடர் ஃபைல் யாரை செலக்ட் பண்ணலான்னா எஃப் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஸ்ட்ரீம் கிளாஸ் செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபைல் டு மெமரி, மெமரி டு ஃபைலு, ஃபைல் டு மெமரி ஆர் மெமரி டு ஃபைல், இதெல்லாம் என்ன கிளாஸ் வருதுன்னா வந்து எனக்கு டைப் ஆஃப் லிங்க்கில் வருது. இந்த டைப் ஆஃப் லிங்க்கு நான் ஹெடர் ஃபைல் ஸ்ட்ரீம் கிளாஸ் செலக்ட் பண்ணுறேன், அதாவது ஹெடர் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். ஹெடர் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான
எக்ஸாம்பிளாக டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னோட ப்ரோக்ராமில் இன்புட்டை வாங்கிட்டு அவுட்புட் கொடுக்குறேன். என்னென்ன ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணால் எஃப் ஸ்ட்ரீம்ன்ற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும். எஃப் ஸ்ட்ரீம் டாட் டச் ஹெடர் ஃபைல் பண்ண அதுக்கு என்ன மீனிங்கும் என் கம்பைல் என்ன பண்ணும், இந்த எஃப் ஸ்ட்ரீம் டாட் டச்சை பார்த்தோன்னா இந்த ப்ரோக்ராமில் இன்புட் ஃபைல் யூஸ் பண்ணுறோம், அவுட்புட் ஃபைல் யூஸ் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கும். கிளியரா? அப்போ நமக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம்னா எஃப் ஸ்ட்ரீம் ஃபில் ஃபைலு இன்புட் அவுட்புட் செமிகாலம் கொடுத்தா எனக்கு என்ன கம்பைலில் புரிஞ்சிக்கும். இந்த ப்ரோக்ராமில் ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹெடர் ஃபைல் வந்து எஃப் ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைலு. அதில் வந்து ப்ரோக்ராமில் ஃபைலு கெட் ஃபங்க்ஷன் ஓப்பன் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணான்னு அது புரிஞ்சுக்கும். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஆஃப் ஓஎஃப்னா அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீமு ஃபைல் அவுட்டு செமிகோலன். இதுதான் எனக்கு என்னோட எக்ஸாம்பிள். அதாவது நான் அவுட்புட் ஃபைல் எடுக்கிறேன்னா நான் என்ன ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்கேன்னா எனக்கு அவுட்புட் ஃபைல் ஹெடர் ஃபைல் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். டிக்ளேர் பண்ண எக்ஸாம்பிள் கொடுங்க அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் ஃபைலு அவுட்டு. நான் இங்கே ஃபில் அவுட்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னோட ஃபில்லானது நான் இங்கே கொடுக்கக்கூடிய நேம் அதை நான் இங்கே அவுட்டாக கொடுத்துருக்கேன். அப்போது ஹெடர் ஃபைலில் முடிவு பண்ணது நம்ம என்ன ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும், லிங்க் தெரியணும். இன்புட்டா அவுட்புட்டா இன்புட்டா அவுட்புட்டா. இங்கே இன்புட் அவுட் பண்ணுறது மெமரி டு ஃபைலு ஃபைல் டு மெமரி. அடுத்து ஹெடர் ஃபைல் செலக்ட் பண்ணும்போது இன்புட் ஸ்ட்ரீம் அவுட்புட் ஸ்ட்ரீமு தென் எஃப் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன். இதுதான் நான் ஹெடர் ஃபைலில் ஒரு ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணுற மெத்தடு. இது புரிஞ்சா? நம்ம அதில் பார்க்கும்போது 4th பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதில் 3rd பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அட்டாச் த டிசைர் ஃபைல் டு த டிக்ளரேஷன் ஸ்ட்ரீம். நம்ம இன்புட் ஸ்ட்ரீம் பார்த்துட்டோம், அவுட்புட் ஸ்ட்ரீம் பார்த்துட்டோம். அதை எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் அட்டாச் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரோக்ராம்னா 2 விதமாக நான் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒன்று கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஓப்பன் ஃபைல் யூஸ் பண்ணலாம். நான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணேன்னா நான் இன்புட் ஸ்ட்ரீமில் ஃபைல் இன்புட்டில் சாம்பிள் டேட்டாவில் ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணுறேன். 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் ஓப்பன் மெத்தட். ஓப்பன் ஃபங்க்ஷன் மெத்தட் மூலிமா நான் அந்த ஒரு ஃபைல் என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஃபைலு இன்புட்டு ஓப்பன் ஃபங்க்ஷன் இன்புட்டை குறிக்குது. அப்போ ஃபைலு இன்புட்டு ஓப்பன் சாம்பிள் டாட் டேட்டா. அதில் இன்புட் அவுட்புட்டில் ஸ்ட்ரீமிங்கில் நான் இன்புட்டுக்காக யூஸ் பண்ணுறேன். அப்போது நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன்னா 2 விதமாக ஓப்பன் பண்ணலாம். ஒன்று ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலம் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்டர் மூலம் யூஸ் பண்ணலாம். இதை நான் எங்கே யூஸ் பண்ணால் நான் ப்ரோக்ராமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் பார்க்குறது வந்து அட்டாச் த டிசைர் ஃபைல் டு த டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் ரெக்வஸ்டட். என்ன ப்ராசஸ் ரெக்வஸ்டட்னா நான் இதுவரை எழுதின ப்ரோக்ராமில் நான் ஃபைலில் இன்புட் கொடுத்துருக்கேன், கெட் கேர் கொடுத்துருக்கேன், ஃபைல் ஓப்பன் கொடுத்துருக்கேன்னா அந்த ப்ரோக்ராமில் நான் ரன் பண்ண போகிறேன். இன்புட்டை வாங்கி கம்பைல் பண்ண போகிறேன். அதான் வந்து பர்ஃபார்ம் த இன்ஸ்டன்ட் ஃபார் த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் என்ன டாஸ்க் இருக்கோ அதை பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் த லிங்க் வித் ஸ்ட்ரீம். நான் ஒரு ஃபைலில் எஃப் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி இன்புட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அவுட்புட்டை கெட் பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபைலை கம்பல்சரி நான் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஏன் க்ளோஸ் பண்ணி ஆகணும்னா அந்த ஃபைலுக்கும் ஸ்ட்ரீமிங்க்கும் என்ன ஆகும், டேட்டாலாம் பஃபரில் போய் டெம்பர் லோட் ஆகிட்டு இருக்கும். அந்த பஃபர் நான் வந்து ஸ்ட்ரீமை கட் பண்ணதுக்கு முன்னாடி நான் பஃபர் நான் வந்து என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபைல் க்ளோஸ் கொடுக்குறேன். அப்போது ஃபைலு அந்த இன்புட் ஃபைலுக்கான ஸ்ட்ரீமு டாட் க்ளோஸ் கொடுத்தா எனக்கு இன்புட் ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். அடுத்து ஃபைலு அவுட்புட்டு டாட் க்ளோஸ்னா அந்த அவுட்புட் ஃபைலுக்கான ஃபைலு இங்கே க்ளோஸ் ஆகிடும். இதுதான் வந்து ஃபைலை அக்சஸிங் பண்ணக்கூடிய மெத்தட். நம்ம அடுத்து பார்க்கும்போது வந்து சேஞ்சிங் பிஹேவியர் ஸ்ட்ரீம். என்ன சார் சேஞ்சிங் பிஹேவியர் ஸ்ட்ரீம்னா நம்ம ஒரு ஃபைலில் இன்புட்டாக வாங்குறோமா அவுட்புட்டாக வாங்குறோமா, இல்லை ஃபைலை ட்ரங்கேட் பண்ணுறோமா, இல்லை நான் ஃபைலை வந்து நோ கிரியேட் பண்ணுறேன், இல்லை ஒரு ஃபைலை நான் நோ ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபைல் மோட்ஸை டிஃபைன் பண்ண தான் இங்கே என்னது, இங்கே சேஞ்சிங் த பிஹேவியர். ஸோ ஓப்பன் அ ஃபைல் பை யூஸிங் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபைல் ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பை யூஸிங் கன்ஸ்ட்ரக்டர் த ஸ்ட்ரீம் இஸ் ஆக்டிவேட்டட் இன் த டிஃபால்ட் மோட். நான் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி போனால் நான் யூஸ் பண்ணுற இந்த ஐஓஎஸ் இன் ஐஓஎஸ் அவுட்லாம் ஸ்ட்ரீம் தான் பிஹேவியர் இங்கே சொல்கிறேன். இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கே டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணால் என்ன எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஹேவியர் சென்ஸு இன்புட்டாக ஓப்பன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்புட் எப்படி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் அது என்னாகும் ஃபைல் ஓப்பன் பண்ண யூஸ் ஆகுது. எதுக்காகனா ரீட் பண்ண ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் எதுக்கு யூஸ் பண்ணுது, ஃபைல் ஓப்பனிங்கில் ரீட் பண்ண யூஸ் பண்ணுது. அடுத்து இதை ஃபைலு இன் ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன எனக்கு இந்த ஃபைலோட டேட்டா ஏபிசி டாட் டேட்டா ஃபைல் இருக்கும். அது இங்கே இன்புட் ஃபைலாக இங்கே மோடில் ஸ்ட்ரீம் பிஹேவியர் ஆகும். இது டெக்ஸ்ட் ஃபைலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்துச்சுன்னா அது ஃபைல் ஓப்பன் ஃபங்க்ஷனில் எனக்கு இந்த மாதிரி பிஹேவியரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் கொடுக்கக்கூடிய ஃபைல் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் நான் பைனரி ஃபார்மேட்டில் ஃபைலாக என் ப்ரோக்ராம் சேவ் ஆகிருக்குன்னா நம்ம அதுக்கு என்ன பிஹேவியர் யூஸ் பண்ண போகிறோம்னா அதுதான் ஃபைல் இன்புட்டு இந்த ஓப்பன் இதில் வந்து அந்த ஃபைலோட நேம் ஏபிசி டாட் டேட்டு இங்கே வந்து அந்த இன்புட் ஸ்ட்ரீம் நான் இங்கே பிஹேவியர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் அந்த இன்புட் ஸ்ட்ரீமோட பிஹேவியர் வந்து பைனரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
இது கொடுத்தா என்ன மீனிங்கு, நான் அந்த பைனரி ஃபைலை அக்சஸ் பண்ணுற மீனிங். இதுதான் வந்து சேஞ்சிங் தி பிஹேவியர். நம்ம 8 மோட் பார்த்தோம் இல்லைங்க லாஸ்ட் கிளாஸில், அதான் இங்கே சேஞ்ச் பண்ண போகிறேன். நம்ம அடுத்து பார்க்கும்போது என்ன வந்து சீக்வன்ஷியல் இன்புட் அவுட்புட் வித் ஃபைல்ஸ். ஒன்றும் இல்லை, இன்புட் ஃபைல்ஸ்னால் கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், அவுட்புட்னா புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணான்னு என் ப்ரோக்ராமில் இன்புட்டை கெட் பண்ணிக்கிறேன். இந்த கெட் ஃபங்க்ஷன் புட் ஃபங்க்ஷன் அது ஃபைல் ஸ்ட்ரீமுக்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தட்ஸு. அப்போ நான் ஃபைல் ஸ்ட்ரீமுக்குள்ளே யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீமை நான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை நான் ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலிமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இதுதான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். சிம்பிள் ப்ரோக்ராமில் நான் இன்புட்டை கெட் பண்ணிட்டு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதில் ஐஓஎஸ்ல அடைஞ்சிருந்து நார்மலாக இருக்கக்கூடிய இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எஃப் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். இந்த எஃப் ஸ்ட்ரீம் எதுக்குன்னா வந்து ஃபைல் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். அதாவது ஃபைல் நான் இன்புட் வாங்குறேன், அவுட்புட் வாங்குறேன், நான் யாரை ஹெடர் ஃபைல் டிக்ளேர் பண்ணுவீங்க, எஃப் ஸ்ட்ரீம்ன்ற ஹெடர் ஃபைல் நான் டிக்ளேர் பண்ணால் எனக்கு என்ன ஒர்க் ஆகும், எனக்கு இந்த கெட் கேரு குட் கேர்லாம் இங்கே ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. நம்ம நார்மலைஸ் கூட ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷனில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து கிளியர் கேரக்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க, நான் ஃபைலை யூஸ் பண்ணி நான் டேட்டா வாங்க போகிறேன். இப்போ நான் டேட்டா நான் வாங்குறேன்னா அது என்னது இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீம். அப்போ நான் ஐஎஃப் ஸ்ட்ரீம் நாங்கள் டிக்ளேர் பண்ணணும், கிரியேட்டிங் த இன்புட் ஸ்ட்ரீம். அப்போ எப்படி கிரியேட் பண்ணலான்னா இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் ஃபைல் இன்புட்ன்ற நான் கொடுத்தா எனக்கு இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் இங்கே கிரியேட் ஆயிரும். இது எங்கே இருக்குன்னா வந்து என்னோட ஹெடர் ஃபைலில் எஃப் ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைலில் ப்ரீடிஃபைனாக அங்கே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எனக்கு இன்புட் ஸ்ட்ரீமு கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் டேட்டாவை நான் படிக்க போகிறேன். அப்போது இது வந்து ஃபைலு இன்புட்டு டாட் ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலிமா அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு டேட்டா வந்து மார்க்ஸ் டாட் டேட்டான்ற ஃபைலில் தான் என்னோட மார்க்ஸ் எல்லாமே அதில் கொடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணுறேன். அது என்ன மோடு ஸ்ட்ரீமிங் என்ன கொடுத்துருக்கேன், இன்புட் ஸ்ட்ரீமில் இருக்குது. இதுக்கு பேர் என்ன, ஃபைல் ஓப்பனிங் ப்ராசஸ். இது புரிஞ்சிங்களா? அடுத்து நான் பார்க்க போகிறது ஃபைலு இன்புட்டு ஓப்பன். இந்த மார்க் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறான்னு அந்த மார்க் ஷீட்டில் நான் வந்து கண்டிஷன் வச்சுக்கிறேன். எனக்கு 0வாக இருந்தால் அது எனக்கு ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்கணும். அதாவது ஃபைலுக்குள்ளே வேல்யூ இல்லை, 0வாக இருந்தால் அது எனக்கு ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்கணும். நான் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ இஃப் கண்டிஷனில் இஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபைல் இன்புட் அப்படின்னா அது ஃபைலுக்குள்ளே வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். எதுக்காகனா நான் ஃபைலுக்குள்ளே வேல்யூ வைக்கலாம், இல்லை வேல்யூ வைக்காமல் கூட இருக்கலாம், வேல்யூ எரேஸ் ஆகி கூட இருக்கலாம். அப்போது நார்மலாக ஒரு ஃபைல் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், 0 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் இதை இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். அப்போ இஃப் நாட் ஈக்குவல் டு எஃப் இன் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அதில் என்ன பண்ணுறேன், சி அவுட்டு கேனாட் ஓப்பன் ஃபைல். ஃபைல் 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு அங்கே ஃபைல் இல்லை, அந்த ஃபைல் ஓப்பன் ஆகாதுன்னு எனக்கு அவுட்புட் கிடைக்கும். இல்லை ஃபைலில் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், வேல்யூவை கெட் பண்ணுறேன். ஸோ வைல் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலுக்கான வேல்யூவெல்லாம் கெட் பண்ணுறேன். எப்போனா என் வைல் கண்டிஷன் எனக்கு எப்போ 0 வர வரைக்கும் நான் கெட் கேர் ஃபங்க்ஷன் மூலிமா நான் இன்புட்டை வாங்கிக்கிறேன். எனக்கு எப்போ இந்த வைல் லூப்பில் இந்த ஃபைல் இன்புட் 0 ஆகுது அப்போ எனக்கு அந்த ப்ராசஸ் க்ளோஸ் ஆகிட்டு லூப் வெளில வந்து இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். அதான் வந்து ஃபைலு 0 வென் எண்ட் ஆஃப் ஃபைல் இஸ் ரீச். அதாவது எண்ட் ஆஃப் ஃபைல்னா இங்கே இந்த ஃபைலோட வேல்யூ உள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னா 0ன்னு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை சார், ஃபைலுக்குள்ள வேல்யூ இருக்குது, அந்த ஃபைலோட லாஸ்ட் வேல்யூ 0வாக இருந்தால் லூப் வந்து வெளியே வந்துடும். ஏன்னா ஃபைலுக்குள்ள நம்ம 10 வேல்யூ கொடுக்கலாம். இப்போ அந்த வேல்யூ பாருங்கள் 101, 78, 102, 86 ஃபைலுக்குள்ள இருக்கிற வேல்யூ. இந்த கடைசியில் 0ன்னு வந்துச்சுன்னா என்னோட ஃபைல் என்னாகும், எண்ட் ஆஃப் ஃபைல் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் ப்ராசஸ். அப்போ நான் வைல் லூப்பில் ஃபைல் இன்புட் கொடுத்துறேன். என்ன பண்ணுறேன், அந்த ஃபைல் இன்புட்லாம் வந்து இங்கே தான் கேர் ரீட் பண்ணுறேன். யார் மூலம் இன்புட் ரீட் பண்ணுறேன், கெட் கேர்ன்ற ஃபங்க்ஷன் மூலிமா இன்புட் ரீட் பண்ணுறேன். அப்போ ஃபைலு இன்புட் டாட்டு கெட் கேர்னா என்னது, எனக்கு கேரக்டர் 1 பைனா இங்கே ரீட் பண்ணிக்கலாம். அடுத்து சி அவுட் கேரக்டர் நான் ரீட் பண்ண கேரக்டர் டிஸ்பிளே பண்ணும். அப்போ என் கம்பெனியில் என்ன பண்ணணும், இந்த வைல் லூப் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஃபைல் இன்புட்டில் ஒவ்வொரு கேரக்டரும் நான் இன்புட் வாங்கிட்டே இருப்பேன். எப்போ நான் வந்து இந்த ஃபைல் 0 ரீச் பண்ணுதோ அப்போ எனக்கு என்ன, அது எண்ட் ஆஃப் ஃபைல் போயிட்டு அதோட டெர்மினேட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு இந்த ஃபைலை வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன். எதுக்காகனா நான் அடுத்த ஒரு ப்ரோக்ராமுக்காக எனக்கு பஃபரில் மெமரி தேவைப்படுறதுக்காக இப்போது டெம்பரவரியாக இருக்கக்கூடிய பஃபரில் எடுத்து நான் கிளியர் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். அதுக்கு எப்படி ஃபைலை க்ளோஸ் பண்ணலான்னா ஃபைலு இன்புட்டு டாட் க்ளோஸ் கொடுத்தா எனக்கு அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிரும். நான் ரிட்டர்ன் 0 ஏன் கொடுத்துருக்கேன்னா என் மெயின் ஃபங்க்ஷன் இன்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்புட் ஸ்ட்ரீமை க்ரியேட் பண்ணணும். அடுத்து அந்த ஃபைலை நாம் ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலிமா ரீட் பண்ணணும். அதில் இன்புட்டை வாங்குறதுக்கு கெட் கார் மூலிமா நான் இன்புட்டை வாங்கிக்கிறேன். இதுதான் வந்து சிம்பிளான
சீக்வன்ஷியல் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ். இது புரிஞ்சுங்களா? நம்ம அடுத்து பார்க்க போது புட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். கெட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணோம், இன்புட் ஸ்ட்ரீமை டிக்ளேர் பண்ணி பார்த்தோம். புட் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்ஸை டிஸ்பிளே பண்ணும்போது யூஸ் பண்ண டீம் வந்து நம்ம அவுட்புட் ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணோம். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஸ்ட்ரீம் இருக்குன்னா அது இன்புட் அவுட்புட்டான்னு பார்த்து அது கரஸ்பாண்டிங்கான ஹெடர் ஃபைல் நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரீமை நம்ம டிக்ளேர் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா எஃப்ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் நம்ம டிக்ளேர் பண்ணோம். அதுதான் எனக்கு இன்புட் இருக்குது அவுட்புட் இருக்குது. அப்போ இது இன்புட் சப்போர்ட் அவுட்புட் சப்போர்ட் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்டு மெயினில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்புட்டில் கேரக்டரை வாங்கிட்டு அவுட்புட்டில் வந்து புட் ஃபங்க்ஷன் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு கேரக்டருக்கான சிம்பிளான டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப் டு 128 வரை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட ப்ரோக்ராமு. இதெல்லாம் யூஸ் பண்ண போது ஃபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஹெடர் ஃபைல் வந்து எஃப் ஸ்ட்ரீம் கட்டச்சு. அதுக்காக கொடுக்க போகிறது வந்து அவுட்புட்டை நான் இதில் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். அப்போது புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் அப்படின்னு டாட் எஃப் அவுட் நான் இங்கே டிக்ளேர் பண்ணணும். இதான் வந்து கிரியேட்டிங் த அவுட்புட் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், அந்த ஃபைலை நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். என்ன ரீட் பண்ண போகிறேன்னா, என் ஃபைலில் ஆஸ்கி கேரக்டர்ஸ் இருக்குது, அதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். என் ஆஸ்கி கேரக்டர்ஸ் எங்கே டிஸ்பிளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கி கேரக்டர்ஸ் அப்படின்ற ஃபைலில் இருக்குது. இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் ப்ரோக்ராமாக எஃப் இன்புட் கொடுத்தேன் கெட் கேர் பண்ணுறது ரீட் பண்ணுறதுக்கு. இப்போ அவுட்புட் கொடுக்க போகிறேன். அப்போது ஃபைலு அவுட் டாட் ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலிமா நான் இந்த ஃபைலை ரீட் பண்ணுறேன். இதுக்கான ஆப் பாருங்கள், என்ன மோட் இருக்குது, ஆப் மோடு நம்ம என்ன பார்த்தோம், 7 மோடில் நான் இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் நான் ப்ரோக்ராம் பார்க்குறேன். ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபைல் எனக்கு இன்புட்டில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆப் மோட். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கு இல்லைங்களா? இதில் வந்து நான் ஃபைலை வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலு இஃப் லூப்பில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். என்ன டிக்ளேர் பண்ணுறேன், எனக்கு இது ஃபைல் வந்து 0வாக இருந்தால் கேனாட் பி ரீட் டிஸ்பிளே பண்ணணும். ஓப்பன் பண்ணுறேன். அப்போ ஃபைல் 0வாக இருந்தால் நான் அவுட்புட்டில் டிஸ்பிளே 0 பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ நான் ஃபைல் பார்க்குறேன், நாட் ஈக்குவல் டு ஃபைல் இன்னு. அப்போது சி அவுட் த ஃபைல் கேனாட் பி ஓப்பன். தென் ஒன்னா மறுபடியும் ஃபைலுக்கே போய்டும். அடுத்து பாருங்கள், இதில் வந்து கேரக்டரு இன்ட் லைன் 0 பண்ணிக்கிறேன். அப்போது இனிஷியலாக லைனை 0 கொடுத்துட்டேன், ஒரு கேரக்டர் கொடுத்துட்டேன். நான் இங்கே வந்து இந்த ஐயை வந்து 33 அப்படிங்க, நான் 33லேருந்து அப் டு 128 வரைக்கும் நான் கேரக்டரை இங்கே செக் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இருந்தால் எனக்கு 1 by 1 எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். அப்போது ஃபைலு அவுட்புட்டு புட் ஃபங்க்ஷனு அதோட கேரக்டர். அடுத்து என்ன பண்ணேன், இந்த ஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன். எதுக்காகனா அடுத்த ஃபைலுக்கு என் ஸ்ட்ரீம் போகிறதுக்காக நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ என்ன மோட் பண்ணணும், ஃபைல் அவுட் டாட் க்ளோஸ் கொடுத்தா எனக்கு இந்த ஓப்பன் பண்ண ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடையாது, என்னென்ன ஃபைல்லாம் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். நான் புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால அவுட்புட் ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ண, அதுக்காக இங்கே நான் எஃப் ஸ்ட்ரீம்னு ஹெடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த ஃபைல் இன்புட்டில் நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஆஸ்கி கேரக்டர் தான் எனக்கு இங்கே அந்த ஃபைலில் ஓப்பன் ஆகும். அந்த ஆஸ்கி கேரக்டர்ஸ் எங்கே இருக்குது, எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு எது வரையும் எனக்கு 128 நம்பர் வரைக்கும் எனக்கு கிடைக்கணும். அப்போ நான் 33 இருந்தால் எனக்கு 128க்குள்ளே இருந்தால் எனக்கு ஆஸ்கி கேரக்டர்ஸ் 1 by 1 டிஸ்பிளே ஆகும். அப்போ பாருங்கள், நான் இன்புட்டில் ஃபைல் இன்புட்டு கெட் கேர் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக நான் வந்து ரீட் கேரக்டர்ஸை ரீட் பண்ணுறதுக்கு. அப்போ சி அவுட் கொடுத்தா எனக்கு ஐயோட கேரக்டர்லாம் 1 by 1 ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் இந்த புட் ஃபங்க்ஷன் மூலிமா நான் ரீட் பண்ண கேரக்டரை நான் டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன். ஸோ நான் ஐயோட வேல்யூ வந்து 8% மேலே இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு ஒவ்வொரு எனக்கு என்ன ஆகும், புட் கேர் ஃபங்க்ஷனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சி அவுட்டு எண்ட் ஆஃப் லைன். நான் ஒவ்வொரு லைன் முடியும் போது லைனை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இங்கே லைன் 0ன்னு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்போது லைன் 1 லைன் 2ன்னு எனக்கு எண்ட் ஆஃப் லைன் வந்ததுக்கப்புறம் லைன் எனக்கு +1 +2 இன்சைடே போய்டும் 0 1 2 அப்படின்னு. அதுதான் வந்து சி அவுட் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைன் 22 வரும்போது எனக்கு என்ன ஆகும், எனக்கு சிஸ்டம் வந்து பாஸ் ஆகிடும் அடுத்த லெவலுக்கு. லைன் 20க்கு அடுத்து பாஸ் ஆகல, லைன் 0க்கு பாஸ் ஆகும். எதுக்காக கொடுத்துருந்தா வந்து லைன் 22 லைன் வரைக்கும் தான் எனக்கு ப்ரோக்ராமை ரீட் பண்ண முடியும். 22 லைன் மேலே போச்சுன்னா நான் என்ன பண்ண சொல்லிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டு லைன் 0 போய் ப்ரோக்ராம் முடிக்க சொல்லிட்டேன். அப்போது என்னோட இன்புட் ஃபங்க்ஷனில் நான் வாங்கக்கூடிய கேரக்டர் 33க்கு மேலே இருந்தால் அதுக்கான ஆஸ்க் கேரக்டரை டிஸ்பிளே பண்ணும். அந்த டிஸ்பிளே பண்ணுற கேரக்டர் எங்கே கொடுத்துருக்கீங்க, ஃபைல் ஜிக்கில் இந்த ஃபைல் ஓப்பனில் இருக்குது. அது எனக்கு இங்கே ஓப்பன் பண்ணுது. நான் இங்கே அதை புட் ஃபங்க்ஷன் மூலிமா நான் ரீட் பண்ணுறேன். அப்போ என் அவுட்புட் என்னவாக இருக்கும், 33னா இந்த எனக்கு சிம்பிள் இருக்குது, 34னா அப்பாஸ்டத்துக்கு, 35னா ஆஷ், 36னா டாலர், இந்த மாதிரி அப் டு 120 எனக்கு ஒவ்வொரு சிம்பிளாக இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ நான் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், இந்த புட் ஃபங்க்ஷன் மூலிமா டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். புட் ஃபங்க்ஷன் யார், அவுட்புட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஸ்ட்ரீம்ன்ற ஹெடர் ஃபைலை கொடுத்துட்டு நம்ம அங்கே அவுட்புட் ஸ்ட்ரீமை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான கெட் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் புட் ஃபங்க்ஷன் புரிஞ்சுதா? ஓகே. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும்.
Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.